நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமன் பிரணவாகார விமானத்தோடு நாராயண பெருமாளை ஜெகநாதனை விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்க அவன் இலங்கை நோக்கி செல்லும்போது அரங்கத்தை இறங்க அன்றிலிருந்து பெரிய பெருமாள் இங்கிருக்கிறார். இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்னா, திருப்பார்கடல்ல உதயமாகி கருடாழ்வானாலே எழுந்தருள பண்ணப்பட்டு பிரம்மாவனுடைய சத்தியலோகம்தான் அவருக்கு முதல் ஸ்தானம், பிரதம ஸ்தானம். அந்த இடத்துல தான் எழுந்தருள் இருந்தார். அங்கே அப்பப்போ இக்ஷ்வாக்கு போய் பார்த்துட்டு வருவனாம். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போயிருக்குச்சே இந்த ஸ்ரீரங்க விமானத்தை பார்த்தார். அப்போ அது ரங்க விமானம்னு பேர் இல்லை, பிரணவாகார விமானம்னு மட்டுமே பேர். இந்த ஊருக்கு வந்தப்புறம் தானே ஸ்ரீரங்க விமானம். அப்போது பிரணவாகார விமானம். விமானத்துக்குள்ள பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் இது. உம்ம ஊரில் ரொம்ப நாள் இருந்துட்டாரே, அடியன் அயோத்திக்கு எழுந்துருளை பண்ணிட்டு போகிறேனே, சரையூ நதிக்கரலை ஏறியுருளை பண்ணுறேன்னு இக்ஷ்வாக்கு பிரார்த்தித்தார். பிரம்மாவுக்கு இக்ஷ்வானுடத்தில் அருள், சரி எழுந்துருளை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கருடன் பேரில் ஆரோகணம் பண்ணி கீழே எழுந்துருளை பண்ணி வந்தார். அந்த விமானத்தை அப்படியே தூக்கிறதுக்காகத்தான் இப்பவும் கருட சன்னதி கருடன் இவ்வளவு பெரிய கருடனாக இருக்கார். இந்த கருடன் இவ்வளவு பெரியவராக ஏன் இருக்கார்னா, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, ஸ்ரீரங்க விமானத்தை அனாயாசமாக ஒருத்தர் தூக்கின்னு வரணும்னா எவ்வளவு பெரியவராக இருக்கணும்ட்டு. அதனாலே திருப்பார்கடல்லேருந்து அவர் தான் கொண்டு போய் எழுந்துருளை பண்ணினார். அங்கிருந்து அயோத்திக்கும் கொண்டு எழுந்துருளை பண்ணிட்டார். காத்துருக்கார். ஆட்டம் காலம் போகட்டும். இக்ஷ்வாகுவனிடத்திலேருந்து 35வது அரசன் ராமன். அத்தனை பேர் இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணியிருக்கா. பிரணவாகார விமானம் சரையூ நதிக்கரையில் இருந்திருக்கு. அப்போ சரையுவே காவிரின்னு சொல்லலாம், அயோத்தியே ஸ்ரீரங்கம்னு சொல்லலாம். அங்கிருந்த பெருமாளே தான் இங்கிருந்த பெருமாள். ராமச்சந்திரன் வரைக்கும் திருவாராதனை நடக்கிறது. பெருமாளுக்கு ரொம்ப நாளாக ஒரு மனக்குறை. உள்ளே இருக்கிறவருக்கு நாராயணன் ஜெகநாதன்னு தான் பேர். அப்புறம்தான் ஸ்ரீரங்கநாதன்னு பேர். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகுகுல தெய்வத்தம்னு சொல்லுவார்கள். சகபத்னா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு ஸ்லோகம். மறுநாள் பொழுது விடிந்தா பட்டாபிஷேகம். வசிஷ்டர் சொல்கிறார், ராமா உள்ளே போய் பெருமாள்கிட்ட நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நன்னா நடக்கணும்னுட்டு. பெருமாள் சீதை அழைச்சின்னு உள்ளே போனாராம். இப்போவே பிரார்த்திக்கிறேன், இன்னும் இந்த கூனி மொட்டை மாடியில் ஏறவே இல்லையே, அவள் போய் இன்னும் பேசவே இல்லையே, இப்படியே போனால் இங்கேயானு முடிஞ்சே படுத்துனா ராமாயணமே அடுத்த நாள் உபன்யாசமே ஓடாதே. அதனால் பெருமாளே நீர் தான் பார்த்தே தானம் பண்ணணும். அப்புறம் தான் தசரதன் போனான், கைகை பிரார்த்தித்தாள்னு சரித்திரம். அப்போது சீதையை அழைச்சின்னு உள்ள சேவிக்க போகிறாரோ இல்லையோ, சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. விஷாலாட்சியான சீதையை அழைச்சிட்டு ராமன் நாராயண பெருமாளை சேவிக்க போனார். அது என்னமோ சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விஷாலாட்சின்னு பேர் வச்சுக்க மாட்டேங்கிறா. ஆனால் சீதைக்கு விஷாலாட்சின்னு வால்மீகி பகவான் சொல்கிறார். வேடிக்கையாக சொல்லுவா, ஏன் அவளுக்கு கண்ணு பெருத்து தெரியுமோ? பெருமாள் நித்தியம் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிகிட்டே இருப்பாரான். ராமன் திருவாராதனம் பண்ணுற அழகையே சீதை பார்ப்பள். உள்ளே இருக்கிற பெரிய பெருமாளை சேவிக்கவே மாட்டாளாம், ஆராதகனையே சேவிப்பள். பார்த்து ராமனை பார்த்து கண்ணு விகாசம் அடைஞ்சு கொடுத்தான். விஷாலாட்சின்னு பெருசாக படுத்து. இப்போ ஏன் இவள்லாம் விஷாலாட்சின்னு வைக்கிறது இல்லைன்னா, கணவன் திருவாராதனம் பண்ணினான்னா பார்த்து மனைவிக்கு கண்ணு பெருசாக அவர் பண்ணுறதே இல்லையே. அவர் பண்ணணும், பண்ணுறதை பார்த்து மனைவிக்கு ஆனந்தம் ஏற்படணும், ஆனந்தத்தில் கண்ணு விரியணும். அதுக்காகவானு திருவாராதனம் பண்ணால் தேவையில்லை, என்ன வச்சுக்க வேண்டிதான். அப்போ சகபத்னா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. அந்த பெருமாள் நாராயணனாக இருந்தார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ஒத்தொத்தருக்கும் ஒரு பரிசு கொடுத்து ராமன் அனுப்பிச்சு வச்சுருக்கார். அப்போ விபீஷணனை அனுப்பி இந்த உயர்ந்த பிரணவாகார விமானத்தோட விபீஷணனுக்கு எழுந்துருளை பண்ணி கொடுக்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அதுதான் இந்த செய்தி. இப்போ சிற்பங்கள் ஸ்ரீபண்டாரவாசல் 4 கால் மண்டபத்திலேயும் துரை பிரதட்சணத்தினுடைய தூணிலேயும் விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்தை பெறுகிற சிற்பத்தை நன்கு நாம் சேவித்து கொள்ளலாம். அந்த 2 இடத்துலையும் சாட்சி இருக்குது.
அதே பராசரபட்டர் சாதிக்கிறார். மனுகுல மகீபால வியானம் ரமௌலி பரம்பரா மணிமகரிகாலோச்சிகி நீராஜிதாங்கிரி சரோருகா ஸ்வயமத விபோ ஸ்வேன ஸ்ரீரங்க தாமனி மைதிலி ரமண வபுஷா ஸ்வார்காணி ஆதால் ஆராதனான் அதிலம்பிதா என்னும் மனுகுல மகீபால இக்ஷ்வாகு குலத்து எல்லா அரசர்களும் திருவாராதனம் பண்ணியிருக்காளாம். ரொம்ப நாளாக பெரிய பெருமாளுக்கு ஒரு குறை, நமக்கு நன்னாத்தான் எல்லாரும் ஆராதனை பண்ணுறா, ஆனால் நம்ம பெருமைக்கு தக்காப்பில் பண்ண முடியலையேன்னு ரொம்ப குறையா. புதுசாக கல்யாணம் ஆகும், முதல் 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் உப்பு குறைச்சலாக இருக்குது, புளி குறைச்சலாக இருக்குன்னா பயந்துன்னு பார்த்து நன்னா பண்ணமேன்னு மனைவி பண்ணுவாள். 5 வருஷம் ஆச்சுன்னா சரி பண்ணுவோம். 10 வருஷம் ஆச்சுன்னா இப்படி தான் பேசிட்டுக்கு போகிறார், நம்ம பாட்டுக்கு இருப்போன்னு விட்டுடுவா. 20 வருஷம் ஆகி சொன்னால் இனிமே தளிகை நன்னா இருக்கணும்னா உமக்கு நீரே பத்னியாக பிறந்து பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னு வரும். அதே பேச்சு தான் இங்கேயும் வந்தது. இப்போ பெரிய பெருமாள் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தார், தனக்கேற்ற ஆராதகர் கிடைக்கல, நாமே பிறந்துட்டா தான் உண்டு. அதனால தான் ராமனே பகவான் ஆராதகன், பகவானே பெரிய பெருமாள் ஆராத்தியன், அர்ச்சகனும் பெருமாள், அர்ச்சனும் பெருமாள். ஒருத்தர் ராமன் பெருமாள், மற்றொருத்தர் பெரிய பெருமாள் கண்ணன். அப்போ உள்ள சேனிச்சிருக்கிற பெரிய பெருமாளுக்கு ராமன் நித்திய திருவாராதனம் பண்ணியிருக்கார். அதைத்தான் பராசரபட்டர் சாதிக்கிறார். அதோடல்ல, லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷண ஸ்வார்ச்சாவிஷ்ணும் சனாதனம், பாத்மபுராண ஸ்லோகம் இது. ஸோ அர்ச்சாவிஷ்ணும் சனாதனம் ஸ்ரீரங்கசாயினம் சௌமியம் இக்ஷ்வாகுகுல தெய்வதம் அதி பரமபதம் புரீம் அயோத்தியாம் அமிர்தவிருதாம் அபராஜிதாம் உசந்தி புலினமுபரி ரங்க ராஜதானி பிசித திருஷாமபி சா புரச்சகாஸ்தி. பராசரபட்டர் சாதிக்கிறார், அயோத்தியில் இருந்த பெருமாளை நம் கண்களுக்கு சேவை பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக விபீஷணன் கொண்டு வந்து இந்த இடத்தில் எழுந்துருள பண்ணினார். அதனால ஸ்ரீரங்க விமானம் இங்கே எப்படி வந்ததுங்கிற சரித்திரத்தை பார்த்துட்டோம். அடுத்து 18வது கருத்து, ஸ்ரீரங்க விமானம் பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷமான நாள். இந்த நாள்கள்லாம் ரொம்ப முக்கியம், அது கொண்டு தான் உற்சவம் நடக்கிறது. திருப்பார்கடல்ல ஒரு ஜலபுத்புதம் நீர்க்குமிழியை போல பிரணவாகார விமானம் தோன்றித்தான். அந்த நாளை சொல்றார், அது ஐப்பசி மாசத்து கிருஷ்ணபக்ஷ திதியை ரோகிணி. இப்படித்தான் நமக்கு அஷ்டாத்தியாயி சதாத்தியாயிலாம் பார்த்தா கிடைக்கிறது. ஆனால் பெரிய திருமொழி பாசுரத்திலே பெரியவாச்சானுடைய வியாக்கியானத்தை பார்த்தால் இது ஐப்பசி ரோகிணி அல்ல, ஐப்பசி திருவோணம் என்று காணப்படுகிறது. ஏன்னா வியாக்கியானத்திலே ஓர் ஐப்பசி திருவோண திருநாளன்று என்று இருக்கு. அப்போ முன்னாடி படையெடுப்புக்கு முன்னாடிலாம் ஐப்பசியில் பிரம்மோற்சவம் நடந்திருக்கணும், அப்புறம் ஏதோ காரணத்துக்காக பிரம்மோற்சவம் மாறி போயிருக்கலாம் என்று ஞாபகம் வச்சுங்கோ. இது ரோகிணி அல்ல, திருவோணம் என்றும் தெரிகிறது. படையெடுப்பு காலம் வரை ஐப்பசி திருவோணத்தில் பிரம்மோற்சவம் நடந்ததாக கல்வெட்டுகள், அதோட பெரிய திருமொழி 692 பாசுர வியாக்கியானத்திலும் இருக்கு. தீர்த்தவாரி அன்று அரையர்கள் தேட்டருந்திரத்தேன் பாசுரத்தை சேவித்ததாகவும் தெரிகிறது. தீர்த்தவாரி அன்றுனா திருவோண தீர்த்தவாரி அன்று தேட்டருந்திரல் தேனினை தென்னரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமான மார்பன வாழ்த்தி மால்கோல் சிந்தையராய் பெருமாள் திருமொழி பதிகம். அந்த பாசுரத்தை அரையர் சுவாமிகள் அன்று சேவித்திருப்பதாகவும் கல்வெட்டிலிருந்து தெரிகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமன் விமானத்தை விபீஷணனுக்கு கொடுத்த நாள், திருப்பார்கடல்ல தோன்றின நாள் ஐப்பசி திருவோணம்னு பார்த்தோம், இல்லை ரோகிணின்னு பார்த்தோம் இருக்கட்டும். அதே ராமன் விபீஷணனுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அது பங்குனி பஞ்சமி ரோகிணி சனிக்கிழமை. அது ரோகிணி, பங்குனி மாசத்து ரோகிணி பஞ்சமி திதி சனிக்கிழமை அன்னைக்கு கொடுத்தார். அங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ணாரோ இல்லையா இந்த இடத்துல, அவர் அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கார். அது பங்குனி சுக்ல சப்தமி சனிக்கிழமை, சந்திரன் ரோகிணியின் இடத்திலேயும் குரு ரேவதியின் இடத்திலும் இருந்த நாள். அந்த நாளில் தான் விபீஷணன் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். வார்புனல் அரங்கமென்பர் நான்முகத்து அயன் பணிந்த கோயிலே. நான்முகத்து அயன் பணிந்த கோவில், பிரம்மாவே வந்து எப்போதும் சேவித்திருக்கும் கோவில் என்ன ஆழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். அடுத்து 19வது குறிப்பு, தர்மவர்மா தவம் செய்து திரேதாயுகத்தில் பெருமாளை எழுந்துருள பண்ணி முதல் சுற்றை ஏற்படுத்தினான். தர்மவர்மா தான் இந்த திவதேசத்து பெருமாளை கொழுந்துன்னு விபீஷணன் தான் எழுந்துருள பண்ணி வந்தார். ஆனால் கிளம்பணும்னு சொல்லச்சே போக வேண்டான்னு தடுத்தது தர்மவர்மாவோ இல்லையோ. அதனால் எல்லாரும் நம்ம நிச்சயம் தர்மவர்மாவை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் பார்த்து விபீஷணனிடத்தில் பிரார்த்திக்கவே தான் இந்த பெருமாள் இன்னைக்கு இருந்து நம்ம எல்லாருக்கும் சேவை சாய்ச்சின்னு இருக்கார். 20வது குறிப்பு, பின்னால் சரி அவர் எழுந்துருள பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி மொத்த காவேரி வந்து வெள்ளம் வந்து மண்ணு மூடி போச்சு. அப்போ யாரான ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் இல்லையோ, கிளிச்சோழன் என்று ஒருத்தன். பின்னால் காவேரி வெள்ளத்தில் இக்கோயில் மண்மூடி போக மறுபடி கிளிச்சோழன் கண்டெடுத்தான். கிளிச்சோழன் மொத்தம் மண்ணா இருக்கிறச்சா அப்படியே தேடிட்டு போகிறான். கப்ப கப்பான்னு ஒரு கிளி ஏதோ ஸ்லோகம் சொல்கிறது.
என்ன சொல்றதுன்னு கிட்டக்க போய் பார்த்தா காவேரி விரஜாசேயம். அவன் காவேரி மணல் மேட்டில் பார்த்துருந்தான். இது காவேரியிலே விரஜேன்னு. அது விரஜையா? இங்கிங்க இருக்கு விரஜேன்னா? விமானம் ரங்கமந்திரம், வைகுண்டம் ரங்கமந்திரம், இதான் ஸ்ரீரங்கம், இதான் வைகுண்டம்னா ஒண்ணுமே காணும், பொட்டக்காடா இருக்கு. இது என்னமோ வைகுண்டம் ரங்கமந்திரம்னு சொல்றதே. அப்ப பெருமாள் எங்க? ச வாசுதேவோ ரங்கேஷா. அந்த வாசுதேவன் பரவாசுதேவன் இங்க ரங்கேசன். இது எந்த ஊர்னு கேட்டார். பிரத்யக்ஷம் பரமம் பதம். இதெல்லாம் கிளி சொல்றது. ஒரு வரியா பாதம் பாதமா சொல்லித்து காவேரி விரஜாசேயம். ராஜா அதிர்ந்து பார்க்கறான். வைகுண்டம் ரங்கமந்திரம் ஆச்சரியத்தோட பார்த்தான். ச வாசுதேவோ ரங்கேஷா வியப்படைந்தான். பிரத்யக்ஷம் பரமம் பதம் மூர்ச்சித்தே போனான். அப்ப கிளி மெதுவா அடுத்த ஸ்லோகம் சொல்றது. விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம். கிளி சொல்ல சொல்ல அது இருக்கிற இடத்துல மெதுவா நோண்டி பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சா உள்ளிருந்து மேல 9 கலசங்களின் நுனி மட்டும் தெரிஞ்சது. அப்ப கிளி சொல்றது விமானம் பிரணவாகாரம். இதுதான் ஓம்காரமாகிற பிரணவாகார விமானம். விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம். வேதத்தினுடைய சிருங்கமாம் வேதாந்தத்தின் கருத்தே இதுதான். நாராயண அனுவாக்க சாரதம காயத்ரியிலே முன்னோதப்பட்டதொல்லியோ. ஆக வேதசிருங்கம் மகாத்புதம். உள்ளே யார் இருக்கா? ஸ்ரீரங்கசாயி பகவான். ஸ்ரீரங்கசாயி தான் உள்ளுக்குள்ளே எழுந்துள்ளிருக்கார். யார் அவர்? பிரணவார்த்த பிரகாசகா. ஓம்ங்கிற பிரணவத்தின் அர்த்தத்தையே வெளிப்படுத்தி கொண்டு பிரணவாகார விமானத்துக்கு கீழே எழுந்துள்ளிருக்கார். வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகான்னு மொத்தம் கிளி சொல்லி கிடுகிடுகிடுன்னு கிளிச்சோழன் கண்டுபிடிச்சி ஏற்படுத்திட்டார். அதனால தான் கிளிமண்டபம் கிளிமண்டபம்னு அவனுடைய பேர்லேயே இருக்கக்கூடியது. கிளிமண்டபம், மேலே ரேவதி மண்டபம், பகல் 10 மண்டபம், உள்ளுக்குள்ள சேரகுலவல்லி நாச்சியாருடைய சந்நிதி, அனைத்தும் அடியார்கள் சேவித்திருப்பதே. ஆக பின்னால் காவேரி வெள்ளத்தால் மூட கிளி வாயிலாக ஸ்லோகங்கள் பிறந்தன. 21வது குறிப்பு. இக்கோயிலின் 7 பிராகாரங்களும் 7 பிராகாரங்கள் இருக்கு, 7 வீதிகள் இருக்கும் இல்லையோ. பிராகாரங்கள் 7, வீதிகள் 7. அவை எவை என்னால் பூஹு புவஹா முதலான சப்த லோகங்களே சப்த பிராகாரங்கள். இதில் வெளியில் சித்திர வீதி தான் பூஹு, உத்தர வீதி புவஹா. உள்ள சொல்லிக்கணும். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். உள்ள இருக்கிற தர்மவர்மா சிறுச்சுத்து இல்லையோ, அந்த பிராகாரம் தான் சத்தியலோகம்னு கொள்ள வேண்டும். சரி, இது பிராகாரம். நடுல வீதிகள் இருக்கே, 7 வீதிகளும் காயத்ரி, உஷ்ணிக்கு, அனுட்டுப்பு, பிருகதி, பங்கி, திருட்டுப்பு, சந்தஸ். 7 சந்தஸ்ஸுக்கள் தான் 7 வீதிகள். ஆக 7 சந்தஸ்துக்களாய் வீதிகளாய் 7 பிராகாரங்கள் சப்த லோகங்களாக இருக்கும். இவை திருச்சுற்றுக்களின் பெயர்கள். தர்மவர்மா திருச்சுற்று முதல் திருச்சுற்று. இதான் திருவுண்ணாழி பிரதட்சணம்னு சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரதட்சணம் தான் திருவுண்ணாழி பிரதட்சணம். அங்கே தான் தர்மவர்மா திருச்சுற்று. முதல்ல தர்மவர்மா ஏற்படுத்தினது அதைத்தான். அதுக்கடுத்தது விஸ்வக்சேனருடைய திருச்சுத்து, ராசமகேந்திரன் திருச்சுத்துன்னு பேர். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பத்திலேருந்து பிரதட்சணம் வர்றோம் இல்லையோ, அது குலசேகரன் திருச்சுத்து, குலசேகராழ்வார் கட்டி வைத்த திருச்சுத்து. அதுக்கப்புறம் ஆரிபட்டாள் வாசலுக்கு வெளியில் போகிற திருச்சுத்து ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி, அது திருமங்கியாழ்வார் கட்டி வைத்த திருச்சுற்று. அதற்கப்புறம் அக்களங்கன் திருவீதி, அதற்கு வெளி திருவீதி அக்களங்கன் திருவீதி, அதாவது கார்த்திகை கோபுர வாசலுக்கு வெளியில் சுற்றும் சுற்று. அதுக்கப்புறம் உத்தரவீதி சித்திரவீதி, உத்தரவீதி திருவிக்கிரமன் சிறுச்சுற்று, சித்திரவீதி மாடமாளிகை சூழ் திருவீதி. ஆக மொத்தம் 7 திருச்சுத்துக்கள் 7 திருவீதிகளாய் சப்த பிராகாரத்தோட கோயில் விளங்குகிறது. 22வது குறிப்பு. சுவாமி ராமானுஜர் எழுந்தருளியிருந்த மடம். இன்னைக்கு அந்த சரித்திர சான்றுகள் ஒன்றும் போகவே இல்லை. இதோ தாயார் சன்னதிக்கு வெளியில் வந்தோமா, ராமானுஜர் நித்தியமாக எழுந்தருளியிருந்த மடம். இன்னைக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீரங்கநாராயணஜியர் சுவாமி எழுந்தருளியிருக்காரோ இல்லையோ, அன்று ராமானுஜரே எழுந்தருளியிருந்த மடம். அது மட்டுமல்லாமல் பெரிய நம்பிகள், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், வேதாந்த தேசிகன் ஆகியோருடைய திருமாளிகைகளும் அங்கங்கு இன்று காணப்படுகின்றன. ராமானுஜர் தன் ஆச்சாரியனுக்கு இல்லம் கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய நம்பிகளுக்கு திருமாளிகை கொடுத்தார். இன்னைக்கு சித்திரத்தேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நம்பி திருமாளிகை. தன் சிஷ்யனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அதற்கு எதிர்த்தாற் போலே கூரத்தாழ்வானுக்கு திருமாளிகை கொடுத்தார். அதுக்கப்புறம் பெருத்த திருமாளிகை முதலியாண்டானுடையது, அவருக்கும் திருமாளிகை ஏற்படுத்தப்பட்டது. அதே போல ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருமாளிகை. இப்படி இன்னைக்கும் அந்தந்த சரித்திர ஆதாரத்தோட அந்தந்த நூல்களின்படி நாம் சேவிச்சுக்கலாம்னால், இந்த ஊரில் எத்தனை படையெடுப்பு நடந்தாலும் என்னமா கட்டி காக்கப்பட்டிருக்கு. அதை எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அந்த கட்டி காக்கிறதுல இப்போ நம் ஒருவருக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவர்கள்லாம் ரொம்ப நன்னா கட்டி காத்தாலுமே அப்படியே அவளே பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம எழுந்து போட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. அவர்கள் பண்ணதுன்னா நம்ம முறை வந்திருக்கிறச்சே நாம் பண்ண வேண்டாமா? நம்மால் ஆன கைங்கேட்டத்தை திவதேசத்துக்கு பண்ணிட்டு இருக்கணும்.
ஒண்ணுமில்லை, வீதியில குப்பை போடுறதுலேருந்து பண்ணப்படாது. இத்தனை சப்த பிராகாரம்னு பார்த்துவிட்டு சித்திர வீதி உத்தர வீதியில் இருக்கிறவா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. துப்பலாமா, மிதிக்கலாமா, செருப்பு போண்டு நடக்கலாமா, வண்டியில் போகலாமா, எதுவுமே கூடாது இல்லையா. இது எல்லாமே பண்ணோம்னா இப்போ பிராகாரத்துக்குள்ளே பண்ணுறாப்புல தான் அர்த்தம். அதை பண்ணப்படாதுங்கிறது வெயில் அடிக்கும். உலகத்தில் வெயில் இருந்தால் வெயிலை நம்மால் தவிர்த்துட முடியுமா? வேணும்னா நடக்காத இருக்கலாமே தவிர ஸ்ரீரங்க வீதிக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கிறதுங்கிறது பெரியோர்களுடைய வழக்கமே கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் வீதியிலேயே கூடாதுங்கிறேன். இன்னும் இது குறுக்கேந்து இந்த வாசல்லேருந்து அந்த வாசலில் போகிறச்ச கையில் வேறு எடுத்துன்னு போனோம்னா அது இன்னும் மோசமும் இல்லையோ. இது எதுவும் பண்ணக்கூடாது, குப்பையும் போடக்கூடாது, துப்பவும் கூடாது. ஏன்னா இது ஒன்னொன்று ராமானுஜர் உஞ்சவிருத்தி பண்ணிய வீதி. இது சாமான்யமான வீதி அல்ல. வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார், ராமானுஜர் திருவடிப்பட எழுந்துருளிய வீதி இது. சுஜாத ரேகா, அவர் திருவடிப்பட்ட மண்ணு துகளுக்குள்ள ஒரு மண்ணா அடுத்த பிறவி எடுத்தால் போதும் என்ன இந்த சுவாமி பிரார்த்திக்கிறார். நம்ம எல்லாருக்கும் அதை போல உள்ள இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கிறச்சே பொன் போல காக்கணும், வைகுண்டத்தினுடைய எல்லையை போலவே காத்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த வீதியை பார்க்கறச்செல்லாம் எத்தனை ஆச்சாரியர்கள் நடந்த வீதி. இந்த ஒரு மண்டபத்திலையும் எத்தனை காலக்ஷேபம், எத்தனை திவ்ய பிரபந்த கோட்டி, எத்தனை வேதபாராயண கோட்டி, என்னென்னலாம் விஷய விசாரங்களை பெரியோர்கள்லாம் இருந்து பண்ணியிருப்பா. அத்தனையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு பெருமாளை அவசியம் சேவிக்க வேண்டும். சுவாமி ராமானுஜர் எழுந்துள்ளி இருந்த மடம், பெரிய நம்பிகள், குரத்தாழ்வான், முதலியாண்டான், வேதாந்த தேசிகன் ஆகியோரின் திருமாளிகள் இன்றும் உள்ளன. 23வது குறிப்பு, இவ்வூருக்கு ஏற்பட்ட ஆபத்தை காக்க பெரிய நம்பிகள் கூரத்தாழ்வானை கொண்டு எல்லை முழுவதும் அழைத்து போய் மணல் திரித்து காத்தார். ராமானுஜர் பெரிய நம்பிகளிடத்தில் பிரார்த்திக்கிறார், இது ஏதோ ஆபத்து வந்துட்டே இருக்கே, திவதேசத்துக்கு ஏதானும் மந்திரம் போட்டு நீர் தான் ரட்சிக்கணும்னுட்டு. பெரிய நம்பிகள் அவரிடத்துல சொல்றார், அதுக்கு ஏத்தாப்புல ஒரு அதிகாரியை நீர் கொடும்னார் அவர். அப்படின்னா என்னன்னு ராமானுஜர் கேட்டார். தான் ஒரு தனி மனுஷன் இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது. ஒரு துளி அகங்காரம் மமகாரம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய நிழல் எப்படி தான் தனியே இல்லாமல் அவனை தொடர்ந்து போகுமோ அதை போல தொடர்ந்து வருகிற ஒருத்தரை எனக்கு கொடு, அப்படின்னா நான் அவனுக்கு வேண்டிய மந்திரம் பண்ணி தரேன் அப்படின்னு பெரிய நம்பிகள் சாதிக்கிறார். இத்தனை பேர் கோஷ்டி, 700 சன்னியாசிகள், 12,000 சீவைஷ்ணவர்கள் சிஷ்யர்கள். ராமானுஜர் தெரிவித்தாராம், இந்த கோஷ்டியை தேவரியரே பார்த்து யார் வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கலாம்னுட்டு மொத்த பேரையும் ஒரு சுத்தி பார்த்தவர் அவருடைய திருக்கண்கள் கூரத்தாழ்வான் பேரிலே நிலைத்து நிற்க, வாச்சா மகோச்சர மகோகுண தேசிகாகிர கூராதிநாத குருகாகிர நைச்ச பாத்திரம்னு சொல்கிறாரோ இல்லையோ, கூராதிநாதர் குருகேஷ எல்லாருக்குமான பெரியவர். இதை பற்றி தான் 7வது பாசனம் ராமானுஜன் உத்தந்தாதி சாதிக்கிறது. மொழியக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவின் பழியக் கிடத்துமே ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. ஒரு அகங்காரம் மமக்காரம் காமம் குரோதம் குலப்பிறப்பு பணக்காரர் படித்தவர் எந்த அகங்காரமும் அற்றவர் முக்குறும்பு அறுத்தவரான கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானை தேர்ந்தெடுக்க ஓ பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன்னு பாசுர மூல்யம். அந்த பாசுர வியாக்கியானத்தில் நம்மள வீட்டில் இதை எடுத்து காட்டுறார். பலரடியார் எத்தனையோ அடியார்கள்லாம் வியாசர் வால்மீகி சுகாச்சாரியர்லாம் பெருமாளை பாடுறதுக்கு நின்றுட்டு இருந்தாலாம். கடைசியில் வரிசையில் நம்மாழ்வார் நின்றுட்டு இருந்தாராம். பெருமாள் மொத்த பேரையும் விட்டுவிட்டு, ஆழ்வார் இங்கே வரும், என்னை பாடுறதுக்கு உமக்கு தான் அதிகாரம்னாராம். ஆழ்வாருக்கு பறக்கிறாப்புல இருந்துதான். வியாசரை கூப்பிடல, வால்மீகியை கூப்பிடல, சுகரை கூப்பிடல, பலரடியார் முன்பருடைய பாம்பனை அப்பன். இத்தனை அடியார்களுக்கு முன்னாடி என்ன போய் ஒரு பொருட்டா பெருமாள் மதிச்சாரே. இந்த பாசுரத்தை உடனே கூரத்தாழ்வான் நினைவு கூர்ந்து இத்தனை சிவையிட்டவ திரள் இருக்கிறச்சே பெரிய நம்பிகள் அடியனை தேட நிறுத்தாரே, எவ்வளவு பாக்கியம்னு தான் பரமநீச்சன் இந்த பாக்கியம் கிடைச்சதேன்னு அவர் திருப்திப்பட்டார்னு சொல்லுவார்கள். அப்போ கூரத்தாழ்வான் அவருடைய மணியில மணலை கட்டி கொண்டு போக பெரிய நம்பிகள் பின்னாடி போய் எல்லை முழுவதும் நடந்து மணலை திரித்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை ரட்சித்தார்கள். இந்த க்ஷேத்திர ரட்சணத்துக்காக அந்த பெரியவர்கள்லாம் அவ்வளவு தூரம் பட்டிருக்கிறார்கள். அடுத்து 24வது குறிப்பு, இவ்வூரின் எல்லையில் உள்ளது எல்லைக்கரை மண்டபம். விஜயநகர மன்னர்களுடைய காலத்தில் சிலருடைய கலகத்தால் பெருமாள் அங்கு எழுந்தருளும் போது ஆபத்து ஏற்பட பெருமாள் ஓரொரு பிரம்மோற்சவத்துக்கு எல்லைக்கரை மண்டபத்துக்கு எழுந்தருளி கொண்டிருந்தார். ஆனால் பிற்பாடு கலகத்தினாலே இப்போ பங்குனி 8ஆம் திருநாள் மட்டும் எழுந்தருளுகிறார், மற்ற நாள் எழுந்தருளுவது இல்லை. ஆகையால் அப்போது ஆபத்து ஏற்பட போது உத்தமநம்பி சுவாமியும் வேலேந்தி தாசரும் உயிர் தியாகம் செய்து நம்பெருமாளை காத்தனர். அனைத்து பிரம்மோற்சவத்திலும் எல்லைக்கரை மண்டபத்துக்கு எழுந்தருளிய பெருமாள் தற்போது பங்குனி 8ஆம் திருநாள் மட்டும் எழுந்தருளுகிறார்.
மற்ற நாட்கள்லாம் எல்லக்கர மண்டபத்துக்கு சுவாமி எழுந்துள்ளதில்லை. எத்தனையோ தீர்த்தங்கள், எத்தனையோ மண்டபங்கள், அனைத்து நீர்நிலைகளை ஆதாரமாக பாதுகாத்தோம்னால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எத்தனை தீர்த்தவாரி, எத்தனை இடத்துல இந்த பெருமாள் பண்ணிட்டு இருந்திருக்கார். ஆனால் அதெல்லாம் சற்றே இப்போ பராமரிப்பற்றபடியால் அங்கங்கே இருக்கிறவா பராமரிச்சத்தனை பெருமாள் எழுந்துள்ளுவார். இனி அடுத்து 25வது குறிப்பு 1311 மற்றும் 1323 ஆகிய ஆண்டுகளில் திருவரங்கத்தில் பெரும் படையெடுப்பு நடந்தது. இரண்டாவது படையெடுப்பின் போது பிள்ளை லோகாச்சாரியர் நம்பெருமாளையும் நாச்சியாரையும் மூடு பல்லக்கில் எழுந்துருள பண்ணிக்கொண்டு மதுரை ஆனமலை ஜோதிஷ்குடி, தற்போதைய பெயர் கொடிக்குளம், அந்த கிராமத்தில் ஒரு சிறு குகையில் நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி பாதுகாத்தார். 48 வருஷம் 1323 வெளியேறினார். இவர் ராமன் ஆராதித்தவர்னா அர்ச்சகனுக்கு என்ன குணமோ அதுதான் இந்த பெருமாளுக்கு இருக்கும் போல் இருக்கு. ஏன்னா அவர் அயோத்தியில் பிறந்துட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனார். இவர் பார்த்தார் அர்ச்சகரே 14 வருஷம் போனால் நான் எத்தனை வருஷம் போகணும். அதனால் 48 வருஷம் இந்த பெருமாள் வெளியில் போட்டார். 1323 வெளியேறினார். 1371 வைகாசி மாதம் 17ஆம் தேதி தான் பெருமாள் திரும்ப எழுந்தருளிய உற்சவம். இந்த உற்சவத்தை கண்டிப்பாக ஒத்தொத்தர் ஞாபகம் வைத்து கொண்டு கொண்டாட வேண்டும். ஏன்னால் இப்போ காஞ்சிபுரத்து பெருமாள் இதை போல வெளியில் போயிட்டு திரும்பி எழுந்துருளினால் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீரங்கநாதன் வெளியில் போயிட்டு திரும்பி எழுந்துருளிய நாள் பரீதாபி வருஷம் வைகாசி 17ஆம் தேதி திரும்ப திருவரங்கம் எழுந்துருளினார். அது 1371, 48 ஆண்டுகள் கழித்து எங்கெங்கோ கேரளத்துக்கு போனார், கர்நாடகத்துக்கு போனார், ஆந்திரத்துக்கு போனார், மொத்த தென்னிந்தியாவை முழுக்க சுத்திவிட்டு தான் பெருமாள் அதுக்கப்புறம் திரும்ப எழுந்துருளினார். இனி கடைசியாய் 26வது குறிப்பு கோயில் மணவாள மாமுனிகளின் திருவரசம் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீரங்கநாராயணஜீயர் சுவாமிகளின் திருவசர்களும் கொள்ளிடக்கரையில் உள்ளன. தவராசன் படித்துறையை தாண்டி போனோம்னால் அதற்கப்புறம் மணவாளமாமுனிகளுடைய திருவரசு இன்னும் அந்த இடம் ஏற்பாடு செய்யப்படவில்லை, ஆனால் இடம் உள்ளது. அதே போல ஆளவந்தார் படித்துறைக்கு முன்பாக ஸ்ரீரங்கநாராயணஜீயர் சுவாமிகள் அனைவரும் திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட இடம், அங்கு சேவித்துக் கொள்ளலாம். இவ்விடங்களில் தான் இங்கேயே ஆதிகேசவ பெருமாள் சன்னதியும் வீதிகளும் வராகப் பெருமாள் சன்னதியும் அப்போது இருந்தன. அதை சுற்றி இருக்கிற வீதிகளுக்கு தான் இந்த வீதியினுடைய பேரெல்லாம் ஏற்பட்டிருந்தது. ஞாபகத்தில் கொள்வோம். கடைசியாய் ஸ்ரீரங்கம்னு இத்தனை பெருமாளை பற்றி சொல்லிட்டா ஸ்ரீரங்க வாசிகளை பற்றி சொல்ல வேண்டாமா? திருவரங்கநாதனையே தங்கள் லட்சியமாய் பரம பிரயோஜனமாக கொண்டவர்கள் ஸ்ரீரங்க வாசிகள். வெளியூர்காரெல்லாம் நான் இங்கே வந்து பெருமாள் சேவிச்சு என்ன தெரியுமா தோணும், எப்போ இவர்கள் தளிக பண்ணுவா, குழந்தைகளை பாப்பா, வீட்டை பாப்பா, இந்த சந்தேகம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியோ தெளிவு பண்ணுறாளே, எப்படியோ எல்லாரும் வேலைக்கு போகிறாளே, எப்படியோ குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாளே, ஆனால் எப்போ புறப்பாடுனாலும் நிற்கிறாளே, அதுதான் எப்படின்னு தெரியலையோ இல்லையோ. 5:30 நிற்கிறா, 4:30 நிற்கிறா, 3:30 நிற்கிறா, எப்போ திருமஞ்சனாலும் நிற்கிறா, எப்போ புறப்பாடுனாலும் திரளா. எந்த வீதியில் பெருமாள் எழுதினாரோ அந்தந்த வீதி, உள்வீதி, வெளிவீதி மொத்த பேரும் வந்து சேவிச்சுட்றா. இது என்னமா சுவாமி நடைமுறைப்படுத்தப்படுகிறதுனா இன்னைக்கு இல்லை ஆச்சரியம், அன்னைக்கே பாசுரத்தில் இருக்கு. நல்லார்கள் வாழும் நளிரரங்கம். இந்த திவதேசம் நல்லார்கள், பெருமானையே பிரயோஜனமாக கொண்டவர்கள், அனன்ய பிரயோஜனர்கள், அவர்கள் வாழக்கூடிய நளிர் அரங்கம். திருமழிசாழ்வார் சாதிக்கிறார், அத்தபத்தர் சுத்தி வாழும் அந்த நீர் அரங்கமே. பற்று அற்றவர்கள், பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி, பரமாத்மா ஸ்ரீரங்கநாதனை தவிர மற்றொன்றில் பற்றில்லாதவர்கள், அவர்கள் சுத்தி சுத்தி வாழக்கூடிய அந்த நீர் அரங்கம் அவ்வாழ்வார் பாசுரம்.